கல்பிட்டிய பீச் ரிசோர்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான சிட்ரஸ் கல்பிட்டிய ஹோட்டலின் நிர்மாண பணிகள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக அந்த நிறுவனம் விசேட பொதுக்கூட்டம் ஒன்றை எதிர்வரும் 8ஆம் தேதி ஏற்பாடு செய்துள்ளது. பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு விடுத்துள்ள உத்தரவுக்கு அமைய பங்குச் சந்தையில் குறித்த நிறுவனம் இதனை அறிவித்துள்ளது. பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு கடந்த மார்ச் 20ஆம் தேதி கல்பிட்டிய பீச் ரெசார்ட் நிறுவனத்திற்கு அறிவித்தல் ஒன்றை அனுப்பியுள்ளது. 2011ஆம் ஆண்டு பங்கு கொடுக்கல் வாங்கல் ஊடாக 283.5 மில்லியன் பணம் திரட்டி ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்த ஹோட்டலின் தற்போதைய நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த நிறுவனம் முன்வைத்திருந்த திட்டத்திற்கு அமைய குறித்த ஹோட்டலின் நிர்மாண பணிகளை 2011ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு முதல் பகுதியை இயக்கவிருந்ததாக ஆணைக்குழு கூறியுள்ளது. எனினும் இந்த திட்டத்தில் அதிக தாமதம் ஏற்படுவதை காண முடிவதாகவும் அது குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் இந்த திட்டம் தொடர்பில் எடுக்க உள்ள மாற்று யோசனைகளை முன்வைக்குமாறு ஆணைக்குழு கோரியுள்ளது. இதன் அடிப்படையில் கல்பிட்டிய பீச் ரெசார்ட் நிறுவனம் நேற்று தமது பங்காளர்களுக்கு இது குறித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. தற்போதைய விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காக எதிர்வரும் 8ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோட்டல் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு கல்பிட்டிய பகுதியின் அபிவிருத்தி தொடர்பிலான புதிய அரசாங்கத்தின் பிரதிபலிப்புகளை எதிர்பார்த்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் வேறொரு இடத்திலோ அல்லது மாலைத்தீவில் இந்த ஹோட்டலை நிர்மாணிப்பதற்கு தமது நிறுவனம் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கல்பிட்டிய ஹோட்டல் தொடர்பில் இதுவரை உள்வாங்கப்படவில்லை என சிட்ரஸ் லேசர் ஹோட்டல் குழுமத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு இந்த ஹோட்டலின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட இருந்ததுடன் உத்தேச பிரதேசம் செய்மதி நிலப்படத்தில் இவ்வாறு காணப்படுகின்றது. அந்த பிரதேசத்தில் இதுவரை எந்த நிர்மாண பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் உறுதிப்படுத்தினார். சிட்ரஸ் கல்பிட்டி நிறுவனம் 2011ஆம் ஆண்டில் 283 மில்லியன் பங்குகளை கொள்வனவு செய்துள்ளது. இதற்காக பெரும் தொகையான பணத்தை சிறு அளவிலான முதலீட்டாளர்கள் முதலீடு செய்திருந்தனர். இந்த பங்குகள் மிக குறுகிய காலத்திற்குள் 24 ரூபாவாக அதிகரித்தன. 4 வருடங்களின் பின்னர் புதிய முதலீட்டாளர் ஒருவரை தேடுவதாகவும் மாலைத்தீவு போன்ற நாடொன்றுடன் இந்த வியாபாரத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிவித்தது. முதலீட்டாளர்கள் கல்பிட்டியில் வியாபாரத்தை ஆரம்பிக்கவே முதலீடு செய்தார்களே தவிர வேறு இடத்தில் அதனை செய்வதற்காக அல்ல. தற்போது அந்த நிறுவனத்தின் பங்குகள் 3 ரூபாய் 90 சதத்திற்கு வீழ்ச்சி அடைந்துள்ளன. தெளிவாகவே முதலீட்டாளர்களை ஏமாற்றியமை வெளிப்படுகின்றது. இது நம்பிக்கையை வீழ்ச்சியடைய செய்வதற்கு சமனாகும். சிறு முதலீட்டாளர்களை பாதுகாத்தல் மற்றும் நிறுவன அதிகாரிகளின் பொறுப்புடைமையை உறுதிப்படுத்தல் ஆகியன திலக் கருணாரட்ன தலைமையிலான பிணைகள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் கடமையாகும். கல்பிட்டி பிரதேசம் தொடர்ந்தும் சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி அடையாமையினால் குறித்த திட்டம் தொடர்பிலான பணிப்பாளர் சபை தீர்மானத்தை ஒத்திவைத்துள்ளதாக இது தொடர்பில் சிட்ரஸ் லேசர் தலைவர் பிரேமா குரேவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது அவர் தெரிவித்தார்.